நம்ம 10th படிக்கும்போது நம்ம ரிசல்ட் பார்க்க நம்ம பயந்துருப்போமோ இல்லையோ, ஆனால் இப்போ நம்ம குழந்தைங்களோட ரிசல்ட் பார்க்கும்போது தூக்கமே இல்லைங்க. 2 நாளாக ஒரு மாதிரி தூக்கம் இல்லாமல் என்ன மார்க் வாங்க போகிறாங்க, எப்படி வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பயத்திலேயே இருந்தேன். பாப்பாவோட 10th ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி ஒரு வழியாக 10th ரிசல்ட் வந்துருச்சு. மார்க்கை பார்த்து நான் சந்தோஷமாக இருந்தேனா எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேனாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் என் பொண்ணு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டா. நான் தான் மார்க் வாங்கியிருக்கேனா அப்படின்னு சொல்லி அவளாலேயே அவள் நம்ப முடியல. அந்த அளவுக்கு அவள் ரொம்ப ஒரு மாதிரி சர்ப்ரைஸ் ஆகிட்டா. ஏன்னா ரொம்ப பயந்துட்டே இருந்தா மார்க்குக்காக. லீவ் விட்ட அந்த ஒரு மாதத்தில் பயத்திலேயே தான் கழிச்சிட்டு இருந்தா. மார்க்கை பார்த்து முடிச்சு எல்லாம் பயங்கர ஹாப்பியில் எல்லார்கிட்டையும் பிளெஸிங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் அட்மிஷன் போடுறதுக்காக. ஸ்கூலில் போய் அட்மிஷன்ஸ் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு வர வழியிலேயே சாப்பிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தோம். நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, பாப்பா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தா, தம்பி எண்ணெய் பரோட்டாவும் அவங்க அப்பா சிக்கன் பிரியாணியும் வாங்கியிருந்தார். எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு பயங்கர ஹாப்பியாக கிளம்பி வந்துட்டோம். இன்னைக்கு நாள் நல்லபடியாக போச்சு. பாப்பாவுக்கு எல்லாரும் பிளெஸிங்ஸ் கொடுங்க. தேங்க்யூ.